ஓராண்டு மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்கள் பெற்றோர் அல்லது கணவர் வசிக்கும் ஊரிலேயே பணியாற்ற சலுகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்கள் வழங்கும் விழா சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் நடைபெற்றது. விழாவில் குடியரசுத் தலைவர் பதக்கங்கள், மத்திய உள்துறை பதக்கங்கள், முதலமைச்சர் பதக்கங்கள் காவலர்களுக்கு வழங்கப்பட்டன. ஊர்காவல் படையைச் சேர்ந்த 7 காவலர்களும், தீயணைப்புத் துறையைச் சேர்ந்த 14 பேர் மற்றும் சிறைத்துறையைச் சேர்ந்த 8 பேருக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மிடுக்குடன் வந்த காவலர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். மொத்தமாக 158 மத்திய அரசு பதக்கங்களும் 301 முதலமைச்சர் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கும் விழாவில் கண்கவர் சாகசங்கள் அரங்கேறின. இருசக்கர வாகனங்களை கொண்டு நடைபெற்ற சாகசம் கண்களுக்கு விருந்து படைத்தது. தொடர்ந்து மிடுக்கான அணிவகுப்பு அனைவரது கைதட்டல்களையும் பெற்றது. பயங்கரவாத தாக்குதல் தடுப்பு ஒத்திகையும் மிரட்டலாக அமைந்தது. தொடர்ந்து உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், ஓராண்டு மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்கள் பெற்றோர் அல்லது கணவர் வசிக்கும் ஊரிலேயே பணியாற்ற சலுகை வழங்கப்படும் என அறிவித்தார். மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவங்க பணி மூப்புக்கு விலக்களித்து அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்க அரசு முடிவு செஞ்சிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் குற்றங்கள் நிகழாமல் ஒவ்வொரு காவலரும் தடுக்க வேண்டும் எனவும் காவல்துறையினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ள சலுகை பயனுள்ளதாக இருக்கும் என்று பெண் காவலர்கள் கருத்து தெரிவித்தனர். 1 இயரோட சேர்ந்து அவங்கவுங்க 3 வருஷத்துக்கு சொந்த மாவட்டத்தில் அவங்க கேட்குற இடத்துக்கு மாறுதல் பணி உடனே பண்ணி தருவான்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அதெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. 3 வருஷத்து காலத்துக்கு மகப்பேருக்கு அடுத்து எந்தவித டிரான்ஸ்ஃபர்லாம் போகக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிஎம் சார். முதலமைச்சர் கைகளில் பதக்கம் பெற்றது உற்சாகமூட்டும் வகையில் அமைந்துள்ளதாக துணை ஆணையர் மயில் வாகனன் தெரிவித்துள்ளார். காவல்துறையில் இருக்கக்கூடிய என்னை போன்ற அதிகாரிகளுக்கு உயரிய விருதுகள் பெறுவது என்பது மிகப்பெரிய காரியம். அந்த விருதை மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய கைகளினால் பெறுவது என்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். பதக்கங்களை பெற்ற காவலர்கள் தங்களது குடும்பத்தினருடன் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர்.